சப்பாத்தி எப்பயும் ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிக்குதா? கொஞ்சம் டிஃபரெண்டா 2 நாள் ஆனாலும் சாஃப்டா இருக்க மாதிரியே பன்னீர் சப்பாத்தி எப்படி பண்றதுன்னு பாத்துடலாமா? இது பண்றதுக்கு ஒரு பவுல்ல 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் நெய் இல்லனா எண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 1/2 கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மாவு நல்லா இலக்கமா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ட்ரை ஆகாம இருக்க கொஞ்சமா நெய் அப்ளை பண்ணிட்டு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுடலாம். ஸ்டஃபிங்க்கு 200 கிராம் பன்னீரை கேரட் துருவல் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம். 1/2 லிட்டர் பால்ல வீட்லயே எப்படி பன்னீர் ரெடி பண்றதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். கீழே பின் பண்ற செக் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல்ல துருவன பன்னீர், பொடியை கட் பண்ண ஒரு கை அளவுக்கு வெங்காயம், கொஞ்சமா கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூனுக்கு கம்மியா உப்பு, 1/4 ஸ்பூன் பெப்பர், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப அழுத்தி பிசைய வேண்டாம், சாஃப்டா இது போல பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்ச மாவுல இருந்து கொஞ்சமா எடுத்து இது போல சின்னதா தட்டிக்கலாம். மாவு எடுத்து அதே அளவுக்கு பன்னீர் எடுத்து பூர்ண கொழுக்கட்டை பண்ணுவோம் இல்லையா, அதே ப்ராசஸ் தான். ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு இது போல எக்ஸஸா இருக்க மாவை வெளியே எடுத்துடலாம். ரொம்ப மொத்தமா தேய்க்க வேண்டாம், ஸ்டஃபிங் வெளியே வராத அளவுக்கு மெலிசா இந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் திரட்டின சப்பாத்தி சேர்த்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து 2 சைடு வேக விட்டு எடுத்தா சூப்பரான பன்னீர் சப்பாத்தி ரெடி. சப்பாத்தியோட சாஃப்ட்னஸ் 2 நாள் வரைக்கும் போகவே போகாது. சைட் டிஷ்ஷே தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.